வணக்கம் எல்லாருக்கும். போன்ஜூர் ஆ tous. comment allez-vous? நாங்கள் நேரடியாகவும் ஜூம் ஊடாகவும் வந்து ஃப்ரெஞ்சு வகுப்புகள் நடாத்துகிறோம். திங்கள், செவ்வாய், புதன், சனி, ஞாயிறுகளில் நேரடியான டெல்ஃப் அது பேயா வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஜூம் ஊடாக புதன், சனிகளில் வகுப்புகள் நடைபெறுகின்றன. இது பற்றிய விவரங்களை அறிய எம்முடன் இத்தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இனி பாடத்துக்கு செல்வோம். நாங்கள் இவ்வளவு காலமும் நிகழ்காலம் பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இனி இறந்த காலம் பற்றி பார்க்க இருக்கிறோம். சரி, அப்போ இறந்த காலம் என்று சொன்னால் என்ன? சரி, அப்போ இறந்த காலத்தில் வந்து அதாவது ஒரு செயல் நடந்து முடிந்திருக்க வேண்டும். நடந்து முடிந்திருந்தால் அது வந்து இறந்த காலம் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போ பாருங்க, அவன் வந்து கொண்டிருந்தான். அப்போ பாருங்க, இதில் வந்து அந்த செயல் வந்து நிறைவு பெறையில் அவன் எப்போ வந்து சேர்ந்தான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் வந்தான் என்று சொல்லி வந்தால் அந்த செயல் வந்து நிறைவு பெற்றிருக்குது. அப்போ அந்த செயல் நிறைவு பெற்றிருந்தால் அதை இறந்த காலத்தில் சொல்வோம். அப்படியான வசனங்களை எவ்வாறு ஃப்ரெஞ்சில் சொல்கிறோன்னு தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதற்கு நாங்கள் படிக்க இருப்பது இறந்த காலம் பசே கொம்போசே. அதாவது ஒரு செயல் நிறைவு பெற்றிருக்கிறத சொல்கிறதுக்கு நாங்கள் பசே கொம்போசே இல்லை பார்க்க போகிறோம். சரி, ரைட். அப்போ பசே கொம்போசே என்று சொல்லி இருக்குது. அப்போ பசே என்று சொன்னாலே நாங்கள் முந்தி பார்த்த நாங்கள் வந்து பசே என்று சொன்னால் கடத்தல் என்றதை குறிக்கிறதுக்கு நாங்கள் பார்த்த நாங்கள் கொம்போசே என்று சொன்னால் கிளத்தல் என்றதை குறிக்குது. தெரியும். ஆனால் இதுக்கு அப்படியான அர்த்தத்தில் வரையில் பசே கொம்போசே இறந்த காலம். சரி, அப்போ இந்த இறந்த காலம் எவ்வாறு அமைக்கிறது என்று சொல்லி பார்க்க இருக்கிறோம். அப்போ அதில் பாருங்க, முதலாவது வந்து எழுவாய போடுவியல், அடுத்தது வந்து அவ்வார் அல்லது எத்ர். சரி, அவ்வார் எத்ர் ஓ பிரசம் எழுதவன். சரியா? அதாவது அவ்வாறு அல்லது எத்ர் வந்து நிகழ்காலத்தில் நீங்கள் வந்து எழுத வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் போட இருப்பது வந்து பார்ட்டிசிப் பசே. சரி, அப்போ திருப்பி சொல்கிறேன். சுஜே அவ்வாறு அல்லது எத்ர் வந்து பிரசம் ப்ளஸ் பார்ட்டிசிப் பசே. அப்போ இதில் பாருங்க, இந்த அவ்வாரத்தில் வருது. இந்த அவ்வாரத்தில் வந்து நாங்கள் சொல்லுவோம் வந்து வேர்ப ஆக்சிலியர் என்று சொல்லி சொல்கிறோம். உதவி வினைச்சொல் என்று சொல்லி சொல்கிறோம். அதுக்கு பிறகு அங்கால பார்ட்டிசிப் பசே. இந்த சொல் எங்களுக்கு புதுசாக இருக்குது. அப்போ பார்ட்டிசிப் பசே என்று சொன்னால் என்ன என்று சொல்லி பார்ப்போம். சரி, அப்போ பார்ட்டிசிப் பசே என்று சொன்னால் சரி, அப்போ நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரி, அப்போ அதைத்தான் நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து பார்ட்டிசிப் பசே என்று சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த பார்ட்டிசிப் பசே எவ்வாறு எடுப்பது, எவ்வாறு செய்வதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்போ பாருங்கோ, முதலாம் கூட்ட வினைச்சொற்களை பற்றி பார்ப்போம். முதலாம் கூட்ட வினைச்சொற்களில் பார்ட்டிசிப் பசே எவ்வாறு எடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், முதலாம் கூட்ட வினைச்சொற்கள் கடைசியில் ஏஆரில் முடிஞ்சால் அது முதலாம் கூட்ட வினைச்சொற்கள்னு சொல்லி பார்த்தோம் நாங்கள். அப்போ அதில் அந்த ஏஆரில் ஏரை நீக்கி போட்டு ஏக்கு மேலே ஆக்சன் ஏகி போட்டு விட்டீங்களா காணும். சரியா? இப்போ பார்லே என்ற வினைச்சொல்ல எடுப்போம். அப்போ அது இந்த பார்ட்டிசிப் பசே பார்லே ரெண்டும் ஒரே மாதிரி தான் உச்சரிப்போம். ஆனால் வந்து எழுதேக்க மட்டும் நாங்கள் ஏக்கு மேலே ஒரு ஆக்சன் ஏகி போட வேணும். சரி, அப்போ டோனே டோனே. சரி, envoyer envoyer, fermer fermer. சரியா? acheter acheter. சரி, அப்போ பார்த்தீங்களா, அப்போ எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வந்து போட்டு விட்டோம் என்றால் பார்ட்டிசிப் பசே வந்து முதலாம் கூட்டத்துக்கு இப்படி வந்து நாங்கள் பார்ட்டிசிப் பசே எடுப்போம். ரெண்டாம் கூட்டத்தில் நாங்கள் எப்படி வந்து பார்ட்டிசிப் பசே எடுப்போம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அப்போ பாருங்க, உதாரணமாக ஃபினிர் என்ற வினை சொல்ல பார்ப்போம். அப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஏரை நீக்கி விட்டோம்டா. சரி சரி, அப்போ ஃபினிர் அதுண்ட பார்ட்டிசிப் பசே வந்து ஃபினி என்று சொல்லி வரும். பத்தீர் பத்தி, அப்ளோதீர் அப்ளோதி என்று சொல்லி வருது. choisir choisi, remplir rempli என்று சொல்லி வருது. சரி, அப்போ இப்படி தான் நீங்கள் வந்து ரெண்டாம் கூட்டத்தின் பார்ட்டிசிப் பசே எடுப்பீங்க.
அடுத்ததாக வந்து நாங்கள் மூன்றாம் கூட்ட வினைச்சொற்களின் பார்ட்டிசிபேஸை எவ்வாறு எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதை வந்து நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போதைக்கு நாங்கள் இந்த முதலாம் கூட்டம் ரெண்டாம் கூட்ட வினைச்சொற்களை வச்சுக்கொண்டு இறந்த காலத்தை எவ்வாறு அமைப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நாங்கள் முதல் பார்த்த நாங்கள் வந்து எழுவாய், பிறகு அவ்வாறு வந்து போடுவோம், பிறகு வந்து அங்கால பார்ட்டிசிபேஸையே போடுவோம். வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் படித்த நீங்கள் வந்து கண்டினியூஸ் டென்சஸுக்கு வந்து டு பி பாவிப்பீங்கள், பெர்ஃபெக்ட் என்று சொல்லி வந்தால் அதுக்கு டு ஹேவ் பாவிப்பீர்கள். சரி, ஆனால் ஃப்ரெஞ்சில் பாருங்கோ ரெண்டும் வருது, அவ்வாறும் வருது, எத்திரும் வருது. சரியா, அப்போ எந்த வினைச்சொல்லோட அவ்வாறு போடுறது, எந்த வினைச்சொல்லோட எத்திரு போடுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். முதல்ல வந்து நாங்கள் வந்து அவ்வாறோட வார வினைச்சொற்களை தான் பார்க்க போகிறோம். எத்திரோட வார வினைச்சொற்கள் வந்து பொதுவாக வந்து இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட வினைச்சொற்களாக இருக்கும். சரி, அப்போ இயக்கம்னு சொல்லிக்கு ஏறுறது, இறங்குறது, போகிறது, வாரது, உள்நுழைகிறது, புறப்படுறது, இப்படியான வினைச்சொற்கள் தான் வந்து எத்திரோட வரும். அதில் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். முதல்ல வந்து நாங்கள் அவ்வாறோட வார வினைச்சொற்களை பார்க்க போகிறோம். அதிகமான வினைச்சொற்கள் அவ்வாறோட தான் வரும். அப்போ இந்த எத்திரோட வார வினைச்சொற்கள் ரொம்ப குறைவு. சரியா, ஆகவே வந்து அவ்வாறோட வார வினைச்சொற்களை முதல்ல பார்ப்போம். அப்போ பாருங்க, டொனே என்ற வினைச்சொல்லை பார்ப்போம். அப்போ இந்த டொனே என்ற வினைச்சொல்லை வந்து நாங்கள் வந்து அவ்வாறோட தான் இது உருமாறும் இறந்த காலத்தில். அப்போ பாருங்க எழுதுவோம். அப்போ ஜே அப்புறம் அங்கால என்னது பார்ட்டிசிபேஸே போடணும். அப்போ டொனே இந்த பார்ட்டிசிபேஸே டொனே. அப்போ என்னென்று வரும்? ஜே டொனே, துயா டொனே, இல்லா டொனே, எல்லா டொனே, on a donné, nous avons donné, vous savez donné, ils ont donné, elles ont donné. அப்போ j'ai donné என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் கொடுத்தேன். tu as donné, நீ கொடுத்தாய். il a donné, அவன் கொடுத்தான். elle a donné, அவள் கொடுத்தாள். சரியா, அல்லது அவள் தந்தாள். பிறகு on a donné, நாங்கள் தந்தோம், நாம் தந்தோம். nous avons donné, நாங்கள் தந்தோம், நாங்கள் கொடுத்தோம். vous avez donné, நீங்கள் தந்தீர்கள், நீங்கள் கொடுத்தீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்லே என்ற வினைச்சொல்லை இறந்த காலத்தில் பார்ப்போம். அப்போ என்னென்று வரும்? j'ai parlé, tu as parlé, il a parlé, elle a parlé, on a parlé, nous avons parlé, vous savez parler, ils ont parlé, elles ont parlé. சரி, j'ai parlé என்று சொன்னால் நான் கதைத்தேன். tu as parlé, நீ கதைத்தாய். il a parlé, அவன் கதைத்தான். சரி, elle a parlé, அவள் கதைத்தாள் என்று சொல்லி வருது. அடுத்ததாக நாங்கள் ரெண்டாம் கூட்ட வினைச்சொல்லான ஃபினிரை பற்றி பார்ப்போம். சரியா, அப்போ ஃபினிரை நாங்கள் உருமாற்றுவோம் பேச கொம்போசையில். அப்போ என்னென்று வரும்? j'ai fini, tu as fini, il a fini, elle a fini, on a fini, nous avons fini, vous avez fini, ils ont fini, elles ont fini. சரி, அப்போ பார்த்தீங்களா, j'ai fini என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் முடித்தேன். அப்போ j'ai fini mon travail, நான் இந்த வேலையை முடித்தேன் என்று சொல்லி சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்களா, இப்படித்தான் நீங்கள் வந்து பசை கொம்பசையை அமைப்பீர்கள். இனி வந்து நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது வந்து இது எதிர்மறையில் வரையக்க எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். சரி, அப்போ நாங்கள் வந்து முதல் பார்த்த நாங்கள் வந்து j'ai donné என்று சொல்லி பார்த்த நாங்கள் j'ai donné, tu as donné என்று சொல்லி பார்த்த நாங்கள். சரியா, அப்போ இதில் வந்து எதிர்மறையில் வரையக்க நாங்கள் இந்த உதவி வினைச்சொல்லுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து நெப்பா போட வேணும். சரியா, பார்ட்டிசிபேஸையில் கை வைக்கக்கூடாது, அதை விட்டுடுவோம். அப்போ என்னென்று வரும்? je n'ai pas donné, je n'ai pas donné. என்னென்று வரும்? je n'ai pas donné, நான் கொடுத்தேன் என்றால் j'ai donné, நான் கொடுக்கவில்லை என்றால் என்னென்று வரும்? je n'ai pas donné. அதே மாதிரி tu n'as pas donné, il n'a pas donné, elle n'a pas donné, on n'a pas donné, nous n'avons pas donné, nous n'avons pas donné, vous
n'avez pas donné. Vous n'avez pas donné. Ils n'ont pas donné. Ils n'ont pas donné. Elles n'ont pas donné. Elles n'ont pas donné. சரி அப்போ பார்த்தீங்களோ இல்லை என்று சொல்றேன் நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னென்னு சொல்வீர்கள் je n'ai pas donné. சரி அவன் தரவில்லை அவன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் il n'a pas donné என்று சொல்லி சொல்ல வேணும். சரியா இனி சொல்ல போகிறேன் நான் கதைக்கல என்று சொல்லி சொல்ல போகிறேன். அப்போ சொல்லுங்க அப்போ எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்வீர்கள் je n'ai pas parlé. je n'ai pas parlé. அப்போ parler என்ற வினை சொல்ல நாங்கள் பேச கொம்பசையில் எதிர்மறையில் எழுதுவோம். je n'ai pas parlé. tu n'as pas parlé. il n'a pas parlé. elle n'a pas parlé. on n'a pas parlé. nous n'avons pas parlé. vous n'avez pas parlé. ils n'ont pas parlé. elles n'ont pas parlé. பார்த்தீங்களோ நாங்கள் இனி ஃபினி ரெண்ட வினை சொல்ல எதிர்மறையில் பார்ப்போம். அப்போ என்னென்னு வேறும் je n'ai pas fini. tu n'as pas fini. il n'a pas fini. elle n'a pas fini. on n'a pas fini. nous n'avons pas fini. vous n'avez pas fini. ils n'ont pas fini. elles n'ont pas fini. அப்போ je n'ai pas fini என்றால் என்ன அர்த்தம் நான் முடிக்கவில்லை. சரி tu n'as pas fini நீ முடிக்கவில்லை. பார்த்தீங்களா இப்போ ஃப்ரெஞ்சில் இப்படித்தான் நீங்கள் இறந்த காலத்தில் வசனங்களை அமைப்பீர்கள். சரி அப்போ அவ்வாறோட பிறங்களை பார்ட்டிசிபஸே போட்டீங்கள் என்றால் சரி. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது எப்படி இதை வினாவாக்குவது என்று சொல்லி வினா வடிவத்தை பார்க்க போகிறோம். சரியா இப்போ உதாரணமாக கேட்க போகிறேன் நீங்கள் கொடுத்தீர்களா என்று சொல்லி கேட்க போகிறோம். சரியா அப்போ என்னென்னு கேட்போம் எஸ்க்கு உங்களுக்கு தெரியும் எஸ்க்கு vous savez donné என்று சொல்லி கேட்பீங்க. எஸ்க்கு vous savez donné என்று சொல்லி கேட்பீங்க. அப்போ ஒரு வசனத்துக்கு முன்னால் அந்த எஸ்க்கு என்று சொல்லி போட்டு விட்டீங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த வசனம் வினாவாகும் ஓமோ இல்லையோன்னு சொல்லி பதில் வரும். சரியா ஆனால் நாங்கள் இன்னொரு முறையும் இருக்குது. என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த உதவி வினைச்சொல்லை கொண்டு எழுவாய்க்கு முன்னால் போடுவோம். சரியா பார்ட்டிசிபஸே அப்படியே இருக்கணும். சரியா உதவி வினைச்சொல்லை கொண்டு எழுவாய்க்கு முன்னால் போடுவோம். அப்போ என்னென்று கேட்பீங்கள் avez-vous donné என்னென்று கேட்பீங்கள் avez-vous donné. அப்போ எஸ்க்கு vous savez donné என்று சொல்லி கேட்டாலும் சரி இல்லாட்டி avez-vous donné என்று சொல்லி கேட்டாலும் சரி. நாங்கள் இந்த வடிவம் தனியாக பிரதி பேச்சொற்கள் எழுவாயாக விதைக்க மட்டும்தான் நாங்கள் உதவி வினைச்சொல்லை கொண்டு இப்படி முன்னுக்கு போடுவோம். சரியா அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது டொனே என்ற வினைச்சொல்லை வினா வடிவத்தில் பார்க்க போகிறோம். சரியா அப்போ நாங்கள் நாங்கள் என்ன செய்த நாங்கள் உதவி வினைச்சொல்லை எழுவாய்க்கு முன்னால் இட்ட நாங்கள். சரியா அப்போ பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி ஏஜ் donné. பார்த்தீங்களா ai-je donné. as-tu donné. as-tu donné. a-t-il donné. a-t-il donné. அப்போ இதில் பாருங்க இடையில் நான் ஒரு தே போடுறேன். என்ன காரணம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு உயிரெழுத்து என்ன ஒயல் அப்புறம் அங்காலையும் ஒரு ஒயல் வருது. ஆக 2 ஒயல் வருது. அப்போ அதை இணைக்கிறதுக்காண்டி இடையில் ஒரு தேயை போடுவோம். இல்லாட்டி ஆயில் என்று சொல்லி வந்துடும் என்ன. அப்போ இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஞ்சு மொழி உலகத்திலே இனிமையான மொழி என்று சொல்கிறவ. ஆகவே நாங்கள் இந்த தேயை போட்டு இனிமையாக்குறதுக்காண்டி ஆத்தில் என்று சொல்கிறோம். ஆயில்ன்னு சொல்வதை விட ஆத்தில் என்று சொல்ல இனிமையாக இருக்குது, சொல்ல சுவமாக இருக்குது. அப்போ என்னென்னு சொல்வீங்கள் ஆத்தில் donné. a-t-elle donné என்று. அடுத்தது பாருங்க a-t-elle donné. அதே மாதிரி a-t-on donné. a-t-on donné என்று வரும். avons-nous donné. avons-nous donné. avez-vous donné. avez-vous donné. ont-ils donné. ont-ils donné. ont-elles donné. ont-elles
donné. சரி, அப்போ நான் கொடுத்தேனா என்று சொன்னால் என்ன கேட்பீங்க? எஸ்க்கு ஷே டோனே என்று சொல்லி கேட்கலாம், இல்லாட்டி ஏஜ் டோனே என்று சொல்லி பாய்ப்போம். சரி, ஆனால் பேச்சு வழக்கில் கூடுதலாக எஸ்க்கு என்று சொல்லத்தான் பாய்ப்போம். அப்போ நீங்கள் எஸ்க்கு ஷே டோனே என்று சொல்லி கேட்டிங்கன்னா சரி, எழுத்து வடிவத்தில் இதை பாய்ப்போம். சரி, அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் பசை கொம்புசையில் வந்து எவ்வாறு அமைப்பதென்று தெரியும், எவ்வாறு வினாவாக்குவதென்று தெரியும், எதிர்மறையாக்குவது எவ்வாறு என்று தெரியும். சரி, அப்போ இப்போ உங்களுக்கு இறந்த காலம் தெரியும். ஆனால் நாங்கள் இன்னும் இறந்த காலம் வந்து முழுமையாக நாங்கள் இன்னும் படிக்கையில் வந்து இது வந்து ஒரு ஆரம்பம், உங்களுக்கு அறிமுகம். சரி, அப்போ இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வினைச்சொற்களை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து இப்படி வேர்ப அவ்வாறோட நீங்கள் செய்யுங்க. ஞாபகம் இருக்கட்டும், சில வினைச்சொற்கள் எத்தனோடு தான் வரும், அவ்வாறோட வராது. அதை நாங்கள் அடுத்தடுத்த பாடங்களில் வந்து பார்ப்போம்.